வழிபாட்டு நிற்கின்றோம் வாருங்க ஏசையா, ஒளிவாக்கு நிற்கின்றோம் வாருங்க ஏசையா, விழிநோக பண்ணாமல் விரைந்தேனில் வாருமையா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகின்றோம். நம்பிக்கையின் தேவனிடமிருந்து நம்பிக்கையின் வார்த்தைகளை தரும் ஆசீர்வாத நிகழ்ச்சி நம்பிக்கையின் குரல். You are watching and listening Voice of Hope. நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருப்பது நம்பிக்கையின் குரல். வாருங்கள், தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகின்றோம். மீண்டும் ஒரு தேவ செய்தியோடு கர்த்தருடைய நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்களோடு உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். மன்னிக்க தெரிந்தவரே, மனதுருக்கம் நிறைந்தவரே, கண்ணுக்கு இமை போல் எம்மை காக்கின்ற இரட்சகரே, வழிபாட்டு நிற்கின்றோம் வாருங்க ஏசையா, ஒளிவாக்கு நிற்கின்றோம் வாருங்க ஏசையா, விழிநோக பண்ணாமல் விரைந்தேனில் வாருமையா. ஏசுராஜா என்னோடு பேசுராஜா, பேசும் தெய்வம் நீதானே ஏசுராஜா. ஏசுராஜா என்னோடு பேசுராஜா, பேசும் தெய்வம் நீதானே. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த மாதத்துக்காய் தேவன் நமக்கு வைத்த வார்த்தை சங்கீதம் 20:4 வசனம். உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. தேவன் இந்த மாதத்துக்காய் நமக்கு வைத்த வாக்குத்தத்த வார்த்தை. ஆனால் தேவ பிள்ளைகளே, இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தை ஒரு விஷயம் நாம் நினைவு கூறலாம். என்றால் இந்த வருஷம் முழுவதும் இந்த வார்த்தையை தியானிக்க நான் விரும்புகின்றேன். தேவன் இந்த வருஷத்திலே நமக்கு வைத்த வார்த்தை எசாயா 43:19, நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் நான் உண்டாக்குவேன் என்று தேவன் சொல்லி இருக்கிறார். இப்ப தேவன் ஏற்படுத்துகின்ற ஒரு ஆச்சரியமான காரியங்களை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு வருஷம் இந்த வருஷம். ஆனால் இந்த மாதத்துல கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நம்முடைய மன விருப்பத்தின்படி நமக்கு தந்தருளுவதற்கு தேவன் ஆயத்தமாயிருக்கிறார். பாருங்க, ஒருவர் உங்க விருப்பப்படி நான் உங்களுக்கு செய்ய நினைக்கிறேன் என்று சொன்னால் நமக்கு அவர் நிச்சயமாக ஒரு நல்ல தெரிந்த ஒரு நபராய் இருக்க வேண்டும், அல்லது நமக்கு அவர் மிகவும் நம்ம மேல அன்பு செலுத்துகிற ஒரு நபராய் அவர் இருக்க வேண்டும். ஆகவேதான் கடந்த வாரத்திலே சொன்னேன், நீங்கள் உங்களை தெரிந்து கொள்ளுதலிலே கவனமாயிருங்க. நீங்கள் யாரை தெரிந்து கொள்ளுகிறீர்கள், யாரை நீங்கள் பின்தொடர விரும்புகிறீர்கள், எதை தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்கள், எதை நீங்கள் அங்கே செய்ய நீங்கள் விரும்புகிறீர்கள் என்பதை சரியாக கவனித்து தெரிந்து கொண்டால் தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் கர்த்தருடைய இந்த 2 காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெற ஆரம்பிக்கும். ஏன்னா வனாந்தரத்துல கர்த்தர் எதையோ நமக்கு அதை சரி கட்டி தேவ பிள்ளைகளை உண்டு பண்ணி ஆயத்தப்படுத்தி தேவன் தர வேண்டும். அவாந்தர வெளியில அப்படியே தூரத்துல பார்த்து கொண்டிருக்கிற பொழுது ஆறுகள் நம்மை நோக்கி அங்கே ஓடி வர வேண்டும். நீங்க தீர்க்கதரிசியின் புத்தகம், அந்த ராஜாக்களின் புத்தகத்திலே நீங்கள் படித்தால் தெரியும், வாய்க்கால்களை வெட்டுங்கள், அங்கே தேவன் தண்ணீரினாலே நிரப்புவார் என்று சொல்லப்பட்ட பொழுது அவர்கள் எல்லாம் அந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்கள் வெட்டி விட்டார்கள். அங்கே வேதம் சொல்லுகிறது, அது ஏதோ வழியாக, அது ஏதோ ஒரு பட்டணத்துல இருந்து, மிகவும் தூரமான ஒரு பட்டணத்துல இருந்து அந்த தண்ணீர் அங்கே ஓடி வந்தது. தேவ பிள்ளைகளே, அதை உங்கள் கண்கள் பார்க்கும்படி தேவன் செய்வார். இந்த நாளில் தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களுடைய மன விருப்பத்தின்படி
இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, இந்த நாளில கர்த்தர் நமக்கு மன விருப்பத்தையும் நிறைவேற்ற போகிறார். வனாந்தரத்துல வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டு பண்ண போகிறார் என்றால், தேவ பிள்ளைகளே, நாம் இப்பொழுது அவரை தெரிந்து கொண்டோம், ஜீவனை தெரிந்து கொண்டோம், நன்மையை தெரிந்து கொண்டோம், நல்ல பங்கை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது கர்த்தருடையவர்களாய் இருக்கிறோம். ஆகவே இப்பொழுது தேவன் செய்வார், நிச்சயமாய் செய்ய போகிறார். ஆனால் அப்படி நாம் தெரிந்து கொண்டு அவருடையவர்களாய் மாறினவர்கள் செய்ய வேண்டிய இரண்டாவது காரியம், தேவ பிள்ளைகளே, நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 12வது அதிகாரம் 11வது வசனத்திலே, அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். தேவ பிள்ளைகளே, நாம் அசதியாய் இருக்க முடியாது. நாம் ஜாக்கிரதை, அதாவது தேவன் நமக்கு செய்கின்ற இந்த மகத்தான காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தார், நாம் அதிலே கவனம் உள்ளவர்களாய், அதை குறித்த விழிப்புள்ளவர்களாய் நாம் காணப்படும். ஏதோ கொடுத்து விட்டோம், சொல்லிவிட்டோம் என்பதற்காக தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து விட்டோம் என்று விட்டு, தேவ பிள்ளைகளே, நாம் நிர்விசாரமாய் இருந்து விட முடியாது. ஆகவே இந்த உண்டு பண்ணப்படுகிற, ஆயத்தப்படுத்தப்படுகிற, நமக்கு தரப்படுகிற இந்த ஆச்சரியமான காரியங்களை நாம் முடிவிலே பெற்று தேவ மகிமை அடையும்படியாய் நம்மை அர்ப்பணிக்க வேண்டுமாக இருந்தால், வேதம் சொல்கிறது, நீங்கள் அசதியாய் இராமல் ஜாக்கிரதையாய் இருங்கள். ஏனென்றால் தேவ பிள்ளைகளே, அங்கே கர்த்தருடைய பிள்ளைகள் விழிப்போடு இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவருடைய செயல்கள் செயல்படும் பொழுது நாம் தேவனுடையவர்களாய், பிசாசினுடைய தந்திரங்களுக்குள் நாம் விழுந்து விடாதபடிக்கு, பிசாசினுடைய வலைகளிலே சிக்குண்டு தேவனை விட்டு வெளியே நாம் சென்று விடாதபடிக்கு, கர்த்தருக்குள் நாம் நிற்கும்படியாய் நாம் விழிப்போடு இருக்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இரண்டாவதாக, ரோமர் 12வது அதிகாரம் 12வது வசனத்திலே, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். அருமையான சகோதரனே, சகோதரியே, நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்மை ஒப்பு கொடுத்து நம்பிக்கையில இருக்கிறோம். ஆனா கர்த்தர் ஒரு வித்தியாசமான அழைப்பை நமக்கு தர, நம்பிக்கையில சந்தோஷமா இருக்கணும். அப்ப நம்பிக்கையிலே சந்தோஷமா இருந்தால்தான் தேவ பிள்ளைகளே, தேவன் தருகின்ற அல்லது ஆயத்தப்படுத்துகின்ற அந்த வழியையும் அந்த ஆறுகளையும் நாங்கள் காண முடியும், அல்லது பார்க்க முடியும், அல்லது அனுபவிக்க முடியும். ஆகவே அந்த நம்பிக்கையிலே இருக்கிறோம் என்று விட்டு நாம் அதை முழுவதுமாய், தேவ பிள்ளைகளே, ஒரு துக்கம் உள்ளவர்களாய், நாம் தேவனிடத்திலே ஈடுபாடு அற்றவர்களாய் நாம் இருக்க முடியாது. வேதம் சொல்லுகிறது, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிரு. ஏன் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் என்று நாம் அறிவுறுத்தப்படுகிறோம் என்றால், வேதம் சொல்லுகிறது பாருங்க, உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். உபத்திரவத்திலே பொறுமையாருங்கள். காரணம், தேவ பிள்ளைகளே, நாம நம்பிக்கையில இருப்போம். ஆனா பிசாசு என்ன செய்வான்? நம்முடைய நம்பிக்கையை கெடுக்கும்படி அவன் ஆயத்தமாகும். அந்த நாம் நம்பிக்கொண்டிருக்கிற காரியம் நமக்கு கிடைக்காமல் போகும்படியா, தேவ பிள்ளைகளே, நமக்கு எதிராக காரியங்களை அவன் செய்தான். வசனம் சொல்கிறது, அவன் எவனை விழுங்கலாமோ என்று கட்சிக்கிற சிங்கத்தை போல் வகை தேடுகிறான். அவன் விதம் விதமான வழிகளை உபயோகித்து நம்மை அவன் மூழ்கடிக்க அவன் நினைக்கிறான். ஆகவேதான் வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய பிள்ளைகள் அங்கே முழுவதுமாய் அவர்கள் நம்பிக்கையிலே சந்தோஷமாய், தேவன் எனக்கு கிரியை செய்கிறார் என்று விசுவாசத்தோடு காத்திருக்க வேண்டும். காரணம், கர்த்தர் ஏற்கனவே நம்மை என்ன செய்திருக்கிறார்? தேவனங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஏற்கனவே பாருங்க, இது யோபுவின் சம்பவத்தை குறித்து நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், சத்துருவானவன் உலகமெல்லாம் சுற்றி வந்து தேவ சன்னிதானத்திலே வந்த பொழுது, உலகமெல்லாம் சுத்தி வந்தேன் என்று சொல்லுகிற வேளையில கர்த்தர் கேட்கிறார், தேவன் கேட்கிறார், என் தாசனாகிய யோபுவின் மேல கண் வைத்தாய். உடனே பாருங்க, பிசாசானவன் என்ன சொல்லுகிறான்? நீர் அவனை சுற்றிலுமா என்ன செய்திருக்கிறீர்? வேலி அடைத்திருக்கிறீர். வேலி அடைக்கவில்லையோ என்று அவன் சொல்ல. அப்படின்னால் என்ன அர்த்தம்? அங்கே யோபுவை அவன் முயற்சி பண்ணி இருக்க வேண்டும், அல்லது யோபுவினுடைய பாதுகாப்பை அவன் பார்த்து இருக்க வேண்டும். அப்பதான் பாருங்க, கர்த்தர் அனுமதி கொடுத்த பிறகுதான் யோபுவினுடைய வாழ்க்கையிலே அவனாலே சில காரியங்களை செய்ய முடிந்தது. கர்த்தர் அனுமதி கொடுத்ததன் பின்பதாகத்தான் யோபுடைய வாழ்க்கையிலே அவன் செயல்பட முடிந்தது.
ஆகவேதான் தேவ வேதம் சொல்லுகிறது, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்க. தைரியமா நீங்க நம்பிக்கையில சந்தோஷமாயிருங்கள் தேவ பிள்ளைகள். இன்னைக்கு அநேகர் நம்பிக்கை கொள்ளுகிறோம் என்று சொல்லுகிறவர்கள், கிறிஸ்தவர்கள், விசுவாசிகள், அபிஷேகம் பெற்றுள்ள அந்நிய பாஷை பேசுகிறவர்கள், ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறவர்கள் அநேகர் என்ன செய்கிறார்கள் என்றால், இந்த நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருப்பதில்லை. தாங்கள் பயப்படுகிற பொழுது மற்றவர்களையும் பயப்படுத்துகிறார். உலகத்தின் காரியம் அல்லது உலகத்தின் சூழ்நிலைகள் மாற்றம் அடைகிற பொழுது முதலிலே தேவ பிள்ளைகளே மிகவும் குழம்பி போகிறவர்கள் கிறிஸ்தவர்களாய்த்தான் இருப்பார்கள். அநேக காரியங்களை யோசித்து பயந்து கலங்கி தேவ பிள்ளைகளே எப்படியாவது பாதுகாப்பை தேடிவிட வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் கிறிஸ்தவர்களாய்த்தான் இருப்பார்கள். வேதம் சொல்லுகிறது, நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருங்கள் என்று அங்கே கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இரண்டாவதாக நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காரியம் 2 பேதுருவின் புத்தகம் 1வது அதிகாரம் 10வது வசனத்திலே, ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை என்று அங்கே வாசிக்கிறோம். அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி நீங்கள் ஜாக்கிரதையாயிருக்க வேண்டும். அந்த அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் நாம் நன்றாய் கண்டறிந்து தேவ பிள்ளைகளே, அந்த அழைப்பிலும் அந்த தெரிந்து கொள்ளுதலிலும் நாம் உறுதியாய் இருக்கும்படி நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நம்ம அழைப்பு என்னென்று தெரியணும். தேவன் ஏன் என்னை இந்த இடத்துல வைத்திருக்கிறார், தேவன் ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்வை கொடுத்திருக்கிறார், இந்த இடத்துல கர்த்தர் ஏன் என்னை கொண்டு வந்திருக்கிறார் என்ற தேவ பிள்ளைகளே, தேவனின் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் நன்றாய் நாம் தெரிந்திருக்க வேண்டும். தெரிந்து கொள்வதற்கு காரணம் என்ன? வேதம் சொல்லுகிறது, நாம் இடறி விழாதபடிக்கு, நாம் இடறி விழுந்து போகாதபடிக்கு தேவ பிள்ளைகளே, அதை நாம் நன்கு அறிந்தவர்களாய் நாம் அதிலே ஜாக்கிரதையாய் நாம் இருக்க வேண்டும். யோனாவை குறித்து நாம் படிக்கிற பொழுது, யோனா தன்னுடைய அழைப்பை குறித்து அவனுக்கு விளங்கியது. ஆனால் பாருங்க, தன்னுடைய அழைப்பு என்ன என்பதையும் தேவன் எப்படி நடத்துவார் என்பதையும் தன்னுடைய தெரிந்து கொள்ளுதல் என்ன என்பதையும் அவனாலே அங்கே உணர முடியவில்லை. ஆகவேதான் அவன் என்ன செய்கிறான், கர்த்தர் தனக்காக ஒரு வேலையை சொன்ன பொழுது, இப்பொழுது கர்த்தர் அவர் இரக்கமுள்ளவர், மன உருக்கம் உள்ளவர், ஒருவேளை நான் போய் அந்த நினிவேக்கு எதிராக நான் பேசிவிட்டால், தேவன் மனம் மாறிவிட்டால் என்னுடைய அந்த உபதேசம் வீணானதாய் போய்விடுமே என்று அவன் நினைத்தவனாக இந்த யோனா என்ன செய்கிறான் சொன்னால், அவன் தேவ சமூகத்தை விட்டு விலகி ஓடினான் என்று அங்கே பார்க்கும். என்னால் அந்த மாலுமிகள் கப்பல்ல இருந்தவர்கள் அங்கே அவனை விசாரிக்கிற பொழுது அவன் சொல்றான், நான் தேவனுக்கு பயந்து ஓடுகிறேன் என்று அவன் சொன்னான். பாருங்க தேவ பிள்ளைகளே, அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் நாம் சரியாய் புரிந்து கொள்ளவில்லையாக இருந்தால், தேவன் நம்மை அழைத்து நடத்துகிற அந்த அழைப்பின் பாதையிலே தேவ பிள்ளைகளே நாம் அங்கே இடறி விழக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கே காணப்படும். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கி கொள்ளுங்கள் என்று அங்கே தேவன் நம்மை அழைக்கிறார். மூன்றாவதாக தேவ பிள்ளைகளே, 1 பேதுருவின் புத்தகம் 4வது அதிகாரம் 7வது வசனத்திலே, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். அந்த பிள்ளைகளே, நாம் ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாய் இருக்கும்படி, என்றால் தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் வாழ்கின்ற பொழுது அந்த ஜெபம் தேவ பிள்ளைகளே நம்முடைய தேவையை தேவனிடத்திலே சொல்லுகிற ஒரு காரியமாய் சில வழிகளில் நாம் நினைத்து விடுகிறோம். தேவனிடத்திலே நம்முடைய விருப்பத்தை, நம்முடைய எதிர்பார்ப்பை அங்கே நாம் சொல்லிவிடுகிற ஒரு காரியமாய் நாம் நினைத்து விடும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, முடிவு சமீபமாயிற்று என்று நாம் அறிந்தவர்களாய் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு நாம் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மை அங்கே அழைக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திலே அவர் தன்னுடைய கடைசி வேளையிலே, அவர் இறந்த வேளையிலே அங்கே ஜெபிக்கும்படியாய் சீஷர்களை அவர் அங்கே அழைத்து செல்லுகிறார். அவர்கள் இயேசு தனியாய் ஜெபிக்கிற வேளையில இங்கே நித்திரை அவர்கள் கொள்ளுகிறதை அவர் பார்த்து, சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று அங்கே ஆண்டவர் அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். காரணம், நம்முடைய விசுவாசத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் நமக்கு வரலாம், தேவனை மறுதலித்து விடக்கூடிய சூழ்நிலைகள் நமக்கு வரலாம். ஆகவேதான் என் ஆண்டவர் சொன்னார், அங்கே சோதனைக்கு உட்படாதபடி நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆகவே வேதம் சொல்கிறது, நாம் ஜெபம் பண்ண ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும்.
பாருங்க, ஏன் இந்த காரியங்கள், இந்த ஜாக்கிரதையான அனுபவம் என்றால், தேவன் வனாந்தரத்துல வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதற்காக, அதே வழியிலே உங்களுடைய மனவிருப்பத்தின்படி உங்களுக்கு தந்தருளும்படியாக தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் கிரியை செய்கின்ற பொழுது, அந்த தேவனுடைய மகத்துவமான காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், அருமை சகோதரனே சகோதரியே, நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், நாம் விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாய் இருக்க நாம் ஜாக்கிரதையாய் நாம் இருக்க வேண்டும். உபாகமம் 4வது அதிகாரம் 10வது வசனத்திலே வேதம் சொல்கிறது, அங்கே உங்கள் ஆத்துமாவை காத்துக்கொள்ள ஜாக்கிரதையாயிருங்கள். ஆத்துமாவை காத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அங்கே ஆத்துமா கரைப்பட்டு விடுமாக இருந்தால் நாம் தேவனை விட்டு விலகக்கூடும். நாம் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்ய நாம் தூண்டப்படலாம். ஆகவேதான் வேதம் சொல்கிறது, உங்கள் ஆத்துமாவை காத்துக்கொள்ள ஜாக்கிரதையாயிருங்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமை சகோதரனே சகோதரி, உங்களுடைய வாழ்க்கையில தேவன் இன்றைக்கு கொடுக்கிற அழைப்பு என்ன தெரியுமா? நன்மையை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாகிற நீங்கள், தேவனுடைய விடுதலையும் தேவனுடைய சமாதானத்தையும் தேவனுடைய வழியையும் கண்டுகொள்ளும்படி பிரயாசத்தோடு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற நீங்கள், வேதம் சொல்கிறது, அசதியாயிராமல் ஜாக்கிரதையாய் தேவன் அண்டையில விழிப்போடு இருக்கும்படி கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அவருடைய சமூகத்துல முழுவதுமாய் விழிப்போடு இருந்து தேவ பிள்ளைகளே, அவருடைய சமூகத்தை நாடி தேவ பிள்ளைகள் அவரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் இந்த நாளில் உங்களை நடத்துவார். ஆகவே விசுவாசியுங்கள், கர்த்தரை நம்புங்கள். தேவ பிள்ளைகளை தொடர்ந்து தேவனுக்குள் உங்களை முழுவதுமாய் அர்ப்பணியுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் ஜெபங்களை கேட்பார். உங்களுடைய நம்பிக்கைக்கு நிச்சயமாய் தேவன் பலனளிப்பார். நீங்கள் அந்த நன்மையை காண்பீர்கள், கிருபையை காண்பீர்கள், தேவனுடைய அதிசயத்தை காண்பீர்கள். உங்களுடைய வழிகள் எல்லாம் தேவ பிள்ளைகளே கர்த்தராலே ஆயத்தப்படுத்தப்பட்ட, தேவனால் தரப்பட்ட ஆச்சரியமான வழிகளை காணும்படி தேவன் கிருபை செய்வார். ஆகவே நம்புவோம், விசுவாசிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காக ஸ்தோத்திரம். அன்பின் கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் என்னோடு கூடி ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சகல விதத்திலும் அவர்கள் ஜாக்கிரதையோடு தேவனுடைய அதிசயமான காரியங்களை காணக்கூடியதாக கர்த்தர் அவருடைய வாழ்க்கையிலே கிருபை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய ஜெப வாழ்க்கையை ஆண்டவரே அவர்கள் செய்ய நினைக்க வருகின்ற எல்லா தடைகளையும், ஜெபிக்க முடியாதபடி, ஜெபத்துக்கு நேரம் ஒதுக்க முடியாதபடி இருக்கிற எல்லா தடைகளையும் ஆண்டவரே இந்த நாள்ல கர்த்தர் எடுத்து போட்டு பிள்ளைகளை ஆண்டவர் ஜெப ஆவியினால நிரப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பத்தையும் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆண்டவரே ஒவ்வொரு உறவுகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. தேவ கிருபை இவரோடு என்றும் இருக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆம் சகோதரனே சகோதரியே, மீண்டும் ஒரு தேவ வார்த்தையோடு தேவ செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார் என்று கூறி உங்களிடத்திலிருந்து விடை பெறுகின்றோம்.